அப்படி ஐயா எடப்பாடி தொகுதியில் உங்களை பற்றி அப்படின்னு கேட்க முன்னாடி ஐயா எனக்கு நேரம் இல்லை இருந்தால் கடகரன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் எடப்பாடினாலே பழனிசாமி தான், பழனிசாமினாலே எடப்பாடி தான், இவ்வளோதான் மேட்ரு எழுதிக்கோங்க அப்படின்ட்டு சரட்டு வண்டி எடுத்து போயிட்டார்ல. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாக்காளர் பெருமக்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றேன். இந்த ஏற்கனவே 2021 நான் 93,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றேன். இந்த தேர்தலில் இன்னும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் மக்களுக்கு அத்தனை திட்டங்கள் நான் செயல்படுத்தியிருக்கின்றேன். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டுமில்லை, 214 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்களுடைய கோரிக்கை ஏற்று எங்களுடைய அமைச்சர்கள் இருந்தாங்க, அப்போ சட்டமன்ற இருந்தாங்க, அவருடைய கோரிக்கை ஏற்று எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று நிறைய திட்டங்கள்ல அனைத்து சட்டமன்ற தொகுதியும் நிறைவேற்றியிருக்கிறோம். எங்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுற அனைத்து வேட்பாளர்களும் அதிக இடங்களில் வெற்றி பெறுவாங்க. பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும்.